கடவுளை பற்றி பைத்தியக்காரர்கள் சொல்லும் பதில். அந்த கோயிலுக்கு போ, உனக்கு இது புண்ணியம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போ, இந்த பாவம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் போய். கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். ஒருத்தன் கொலை செஞ்சுட்டு போகிறான் கோயிலுக்குள்ளே. கடவுளே, நான் கொலை செஞ்சிட்டேன்னு தெரியாமல் நான் காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். உடனே கடவுள், நீ கொலை செஞ்சுட்டு வந்திருக்க, உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரா? அல்லது ஒரு கோயில் பெருமகத்தான் போகிறான், என் முன்னுக்கு கல்யாணம் 10 லட்ச ரூபா பண்ண உதவி செய் அப்படின்னு வேண்டுனா உடனே சரி போவோம், நம்மளுக்கு உதவி செஞ்சான்னு தர்மம் செய்வாரா? கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். விருப்பு வெறுப்பு இருந்தால் நம்மை போல மனிதன் ஆகி விடுவார். கடவுளுக்கு எல்லாருமே அவருடைய குழந்தைகள் தான். அவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் நிகழும். அது என்ன சன்னிதான மாத்திரை? எதற்கு கோயிலில் போகிறோம்? அதாவது கடவுள் அப்படியே தான் இருப்பார். நாம் விருப்பப்பட்டு கோயிலுக்கு போனால்